இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான். தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் நாட்கள் அது. தீர்க்கதரிசி புத்திரர் எல்லாம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கு. அதனாலே யோர்தான் நதி என்ற அங்க போய் மரங்களை வெட்டி கொஞ்சம் அங்க வந்து வீடுகளை வச்சு அங்க குடியிருக்கலாம்னு சொல்லி போகும்போது தீர்க்கதரிசியும் கூப்பிடுறாரு, கூட போறாங்க. ஒவ்வொரு மரத்தை வெட்டும்போது ஒருவன் மரத்தை வெட்டும், அந்த கோடாரி அப்படியே நதியில் விழுந்து விடுகிறது தண்ணீரிலே. அவன் புலம்புகிறான், ஐயோ இது நான் இரவலாக இன்னொருத்திட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்தேன், இது தண்ணியில விழுந்துருச்சு, நான் என்ன செய்வேன்னு சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து அலறான். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு தெரியுமா? உடனே அந்த கோடாரியை மிதக்க வைக்கிறாரு. தண்ணீர்ல மிதக்க வச்சு அதை எடுத்து அவன் கையில கொடுக்குறான். அவ்வளவு சந்தோஷம். ஒரு தேவனுடைய மனிதன் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொடுத்த இரவலா வாங்கிட்டு நான் என்ன செய்வேன் அங்கலாய்த்தான். அந்த ஆளுக்கு பதில் சொல்லணுமா? இன்னொரு கோடாரியை வாங்கி கொடுக்கிற அளவு எனக்கு திராணி கிடையாது, அதனாலதான் இரவலா வாங்கிட்டு வந்திருக்கா, இல்லைன்னா இவர் சொந்தமா வைத்திருக்கலாம், வாங்கியிருக்கலாமே. அந்த இடத்துல ஆண்டவர் வெட்கப்பட விடவில்லை, அற்புதத்தை செய்யறாரு. அந்த இடத்துல கர்த்தர் அந்த காரியங்களை பார்த்து கொண்டு உதவி செய்கிறார். நமக்கு உதவி வரும் ஒரு கண்மலை உண்டு, உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. என்ன செய்யதுன்னு சொல்லி அங்கலாய்க்காதங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி போய் கேளுங்களேன். அங்கு அற்புதத்துக்கான ஒரு வழி ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. திராட்சை ரசம் குறைப்பட்டுருச்சு கல்யாண வீட்டுல. இயேசுவின் தாய் மரியாள் இயேசுட்டு போய் நாங்க என்ன செய்யணும், திராட்சை ரசம் குறைப்பட்டுருச்சு. ஆண்டவர் செய்ய வேண்டியதை சொன்னார். அந்த இடத்துல டைம் வரும்போது அழகா சொன்னார், அதை செஞ்சாங்க, தண்ணீர் ரசமா மாறிடுச்சது. இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. நாங்க என்ன செய்யணும்ப்பா, இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட இக்கட்டுல மாட்டிட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் அடுத்து என்ன செய்யணும், ஐ டோன்ட் நோ லார்ட், எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே பிளாங்கா இருக்குது, எல்லாமே இருளா இருக்குது, எல்லாமே குழப்பமா இருக்குது, தெரியலங்கிறீங்களா? ஆண்டோட்ட கேளுங்க, என்ன செய்யணுங்கிறத அவர் கற்றுக் கொடுப்பாரு, பேசுவாரு, அல்லது காண்பிப்பார், அல்லது உணர்த்துவாரு, அல்லது அவரே வந்து இறங்கி அங்க அற்புதத்தை செய்திருவாரு. ஒரு முறை சில சகோதரர்கள் சேர்ந்து கேரளா ரவுண்டு போறாங்க. போகும்போது சைக்கிள் தான், அவங்களுக்கு வேற வசதிகள்லாம் கிடையாது. வீடு வீடா போய் பாடுவாங்க, உங்களுக்கு தெரியும். பாடிட்டு வரும்போது சைக்கிள்ல போகும்போது ஒரு தம்பி மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் நைட்டு போறேன், காலையில கொடுத்துருந்தேன், எனக்கு சைக்கிள்ல கொடுங்களா. அவங்களும் சைக்கிள் எங்க நைட்டு தேவைப்படாதுலப்பா போன்னு நல்லா ஒரு நல்லா ரேஸ் சைக்கிள் மாதிரி நல்ல அழகான சைக்கிளை கொடுக்குறாங்க. போறாங்க, ஒரு வீட்டுல போயிட்டு பாடிட்டு இவங்க எல்லாம் வெளியே வரும்போது அவன் சைக்கிள் மட்டும் காணும், யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரே அழுக, ஒரே கஷ்டம். நான் என் சைக்கிள் இல்லையே, இன்னொரு தட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இது இப்போ அமௌண்ட்டும் ஜாஸ்திலாம், நான் என்ன பதில் சொல்லுவேன்? கூட அந்த சகோதரர்களுக்கும் குழப்பமாயிடுச்சு. ஆண்டவரே என்ன பண்ணன்னு தெரியல. உடனே எல்லாரும் அங்கே கையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த சைக்கிள் யாரு எங்க தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல, அவங்க தூக்கிட்டு போங்க, இதுக்கு மேல ஒரு அடி கூட அந்த சைக்கிளை ஓட்டிட்டு போக முடியாதபடி பண்ணுங்க, அதை விட்டுட்டு போயிடணும்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் உடனே அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. முடிச்சுட்டு சரி பக்கத்துல போகலாம், அடுத்த இடத்துக்கு போகலான்னு போகும்போது ஒரு 200-300 மீட்டருக்குள்ள போகும்போது அந்த தெரு ஓரத்தெல்லாம் செய்யலாம். அந்த சைக்கிள் அப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு ஓடிட்டு போயிடும். அது அப்படியே நிக்குது. அதுக்கு பிறகு அவளை ஓட்ட முடியல விட்டுட்டு யாரோ எடுத்தவங்க போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த தம்பிக்கு ஒரே சந்தோஷம். இரவலாக வாங்கிட்டு வந்த சைக்கிள் தான். இரவுல தான் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இரவோடு இரவு அற்புதத்தை செய்தே சந்தோஷமாய் ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி போக வைத்தாரு. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. நம்ம கூட இருக்கிறாரே, அற்புதத்தை செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். எதையாவது இழந்துட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்குதா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, முறையிடுங்க, அபயமிடுங்க, அங்கே அற்புதம் நடக்கும். ஆச்சரியப்படுவீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இன்றும் அதிசயங்களை செய்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்பா. விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தண்ணீர்ல கோடாரியை மிதக்க வைக்கிறது, இரும்பை மிதக்க செய்கிற தேவனப்பா. இரும்பை போல கடினமான உள்ளங்களை கொண்டு உடைத்து சதையான இருதயத்தை மாற்றுகிற தேவன். நான் சிருஷ்டிக்கத்தார்.
சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிக்கிறவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வ வல்லவர் அப்பா. உடைய கரத்துல ஒவ்வொரு சூழ்நிலையும் நாங்கள் கொடுக்கிறோம். குடும்பத்தின் சூழ்நிலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தேசத்தின் சூழ்நிலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றும் ஆளுகை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கிருபை பெருகுகிற நாளாய், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற நாளாய், உம்மிடத்தில் இரக்கத்தை பெற்றுகிற நாளாய் எங்களை மாற்றிக் கொடுப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் நடந்து நாமத்தை உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கை உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உதவி வேண்டுமா? உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. பரத்திலிருந்து உடனே உதவி வரும், ஜெயம் வரும். அதை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.